நிச்சயமாக ஷர்மிளா. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய சாரல் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக இங்குள்ள குற்றால அருவிகளான ஐந்தருவி, மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து சீராக கூட்டி வரக்கூடிய நிலை இருந்து வருகிறது. மேலும் தென்மேற்கு பருவமழை காரணமாக தற்போது குற்றால சீசனும் இங்கு களைகட்ட தொடங்கியுள்ள காரணத்தினால் இங்கு அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்தும் சீராக கொழுந்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த மழையானது தொடர்ந்து இரவு நேரத்திலிருந்து இன்று முதல் தொடர்ந்து விட்டு பெய்து வருவதன் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம், மெயின் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மெயின் அருவி பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடந்து வருவதன் காரணமாக இங்கு ஏற்கனவே தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருவி மற்றும் பகுதிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காரணத்தினால் தற்போது எந்த அருவிகளிலும் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு சரியான நிலையில் தண்ணீர் வரத்து கொஞ்சம் சீராக கொட்டி வரக்கூடிய இந்த தண்ணீரானது குறைகின்ற நிலையில் மீண்டும் சுற்றுலா பயணியை குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஷர்மிளா.